பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னடாமா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஜீவா, அண்ணன் போய் பார்க்க கூட மாட்டேங்கிறான் ஜீவா. நாளைக்கு வேற ஆனிவர்சரி ஜீவா, அவங்க 2 பேத்துக்கும் ஆனிவர்சரி அப்போ சந்தோஷமா இருக்கணும்ல ஜீவா. அதுதான் ஜீவா நானும் நினைக்கிறேன். வீட்டுல இருக்க எல்லாரும் அதை தான் நினைக்கிறாங்க. ஆனா சௌமியா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல ஜீவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. சரி கவலைப்படாதம்மா, கண்டிப்பா சௌமியாவும் அண்ணனும் சேருவாங்க. என்னைக்குமே அவங்க பிரிய மாட்டாங்க, சரியா? இப்ப பிரிஞ்சிருக்காங்களே ஜீவா, என்ன பிரச்சனை எதுவுமே நமக்கு தெரியல. கேட்டாலும் 2 பேரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் எங்களுக்குள்ள நாங்க பிரிஞ்சுட்டோங்கிறாங்க. எப்படி ஜீவா திடீர்னு அவங்களுக்கு பிரியணும்னு தோணுச்சு? ஏன் ஜீவா அவங்க அவ்வளவு லவ் பண்ணாங்க ஜீவா. என்ன சண்டையிலேயே சௌமியா விட்டுட்டு போனா அவ எப்படி ஜீவா விட்டுட்டு போலாம்? அண்ணனை போய் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க. எப்படி போய் கூட்டிட்டு வராம இருக்கலாம்? எவ்வளவு ப்ராப்ளமா இருந்தாலும் கீழே இறங்கி போய் அண்ணன் கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா சௌமியா வரணும்ல. இப்படி 2 பேரும் நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் இப்படியே தடுத்துட்டு நின்னா என்ன ஜீவா இதுக்கு அர்த்தம்? எனக்கு புரியுது, நீ ஒன்று நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன்னு. அண்ணனும் நினைச்சு மட்டும் இல்ல ஜீவா, சௌமியாவும் நினைச்சுதான் கவலைப்படுறேன். அவ எப்படி அண்ணன் இல்லாம இருப்பான்னு நான் யோசிக்கிறேன். அதுவும் தனியா இருக்கா ஜீவா. நாங்கெல்லாம் வரோம்னு சொல்றோம், அப்ப கூட அவ வேணான்னு சொல்றா. எனக்கு தனியா கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு சொல்றா. அவதான் சொல்றாளாம கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கணும்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அவளே வந்துருவா. இன்னும் 2-3 நாள் பாரு, நீயே பாரு வந்துருவா. எனக்கு இந்த பிரிவு பெருசாயிருமோன்னு பயமா இருக்கு ஜீவா. ஆக கூடாது ஜீவா, அப்படி மட்டும் ஆகவே கூடாது ஜீவா. நான் யோசிச்சு ஃபீல் பண்றதை விட சௌமியா ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஜீவா. அவங்க சீக்கிரம் வந்துடணும் நான் வேண்டிக்கிறேன் ஜீவா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் ஜீவா. சௌமியா இல்லாம அன்பன் இல்ல, அன்பன் இல்லாம சௌமியா இல்ல. இவங்க 2 பேத்தையும் ஒன்னா பார்த்தாதான் ஜீவா நல்லாவே இருக்கும். ஏன் அவங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல ஜீவா. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிருமா. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க பாரு, நீ வேணா பாரு. இப்படிதான் ஜீவா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்களாம், ஆனா அவ வரவே மாட்டேங்கிறா ஜீவா. நான் ஐஷு பிரியால எவ்வளவு யோசிக்கிறேன் தெரியுமா? எதனால பிரச்சனை வந்திருக்கும் நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாமான்னு. எனக்கு தெரியல என்ன பிரச்சனைன்னு இங்க யாருக்குமே தெரியல. கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. அதுக்கிடையில நம்ம போய் சால்வ் பண்றோம், நம்ம பிரச்சனையை தான் உருவாக்குவோம். எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள பிரச்சனை மாதிரியே தோணல ஜீவா. ஆனா சௌமியா ஏன் விட்டுட்டு போனா? அதுவும் அவ சொன்ன வார்த்தையை கேட்டீங்களா? அண்ணனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். கண்டிப்பாவும் அண்ணனுக்கும் வலிச்சிருக்கும், சௌமியாவுக்கும் வலிச்சிருக்கும். அந்த இடத்துல அவ அந்த வார்த்தை சொல்லும் போது அவ யோசிச்சாலும் எனக்கு தெரியல. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா யோசிச்சிருப்பா. என்னதான் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் எதுக்காக அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றோம்னு அவ யோசிச்சிருப்பாடா. எனக்கு தெரியும்னா அவ யோசிச்சிருப்பா, அவ ஃபீல் பண்றான்னு. இவ்வளவு பிரச்சனை எதுக்காக ஜீவா வந்துச்சு உங்களுக்குள்ள? ஆனா திடீர்னு எப்படி இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஜீவா. அதுவும் அவங்க 2 பேத்துக்குள்ளன்னு யோசிக்கும் போது என்னால யோசிக்க கூட முடியல. ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, ஒருத்தர் சண்டை வராம பாத்துப்பாங்க. குழந்தைங்க வேற இருக்கு ஜீவா, கண்டிப்பா உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்காது. ஆனா எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஜீவா. சௌமியா கண்டிப்பா விட்டுட்டு போயிருக்க கூடாது ஜீவா. அவ எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு தானே இருந்தா மைனா. இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் அவ விட்டுட்டு போறான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுக்கற மாதிரி ஆயிருச்சு ஜீவா. அதான் சொல்றல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமா தீந்துரும். எனக்கு தெரியல இந்த பிரச்சனை தீருமா இல்ல இதை விட பெருசாகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேருவாங்க, நீ வேணா பாரு ஸ்னேகா. நீங்க எல்லாரும் அதை யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்ல. கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு சின்ன சண்டைன்னு தான் நினைக்கிறேன். அந்த சின்ன சண்டையில பிரிஞ்சு போற அளவுக்கு வந்திருக்காதே ஜீவா. ஆனா அந்த சின்ன சண்டையில பிரிஞ்சு போற அளவுக்கு இவங்களுக்குள்ள வந்துருச்சான்னு யோசிக்கிறேன். இப்போது ஒருத்தர் அன்பா இருப்பாங்க, ஆனா இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கறதே என்னால யோசிக்க முடியல. வரும் சண்டை, ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே பறந்து போயிரும். இந்த அளவுக்கு சௌமியா யோசிச்சு பிரிஞ்சு போற அளவுக்கு அவ யோசிக்கவே மாட்டா. எனக்கு தெரியல என்னன்னு. ஆனா அவ வரணும் சீக்கிரமா. அண்ணன் பாவம், சௌமியாவும் பாவம். அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறான். சௌமியா விட்டுட்டு போகணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாதா. ஆனா அண்ணன் சௌமியா விட்டுட்டு போயிட்டாலேன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். சௌமியா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இதனாலதான் போயிருக்கா. அவளும் வருத்தப்படுவானா இல்லன்னு சொல்லல ஜீவா. ஆனா அண்ணன் பாவம் ஜீவா. எனக்கு தெரியல எந்த பக்கம் நிக்கிறதுனே தெரியல, சௌமியா பக்கமா அண்ணன் பக்கமா. ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்போதும். 2 பேத்து பக்கத்துலயே என்னால நிக்கவும் முடியல. அண்ணனும் பாவம் சௌமியாவும் பாவம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஜீவா. அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் ஜீவா. நாளைக்கு ஆனிவர்சரி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா இந்த ஆனிவர்சரிக்கு அண்ணன் சந்தோஷமாவே இல்ல. பாவம் அவ
கஷ்டப்படுறான்னு நமக்கு தெரியல. அப்பப்போ போய் பார்த்துட்டு வரோம், அவ்வளவுதானே. நான் அங்க வரேன்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா, ஏனே தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சரி, நீ ரொம்ப பேசிட்டு ரொம்ப கஷ்டப்படாத. அப்புறம் உனக்கும் ஏதாவது ஆயிருமா. நீ வந்து உட்காருவா. ஏற்கனவே ரொம்ப டயர்ட்ல தான் பேசுற, வந்து உட்காருவா. சரி ஜீவா. அப்பா என்ன பண்றா ஜீவா? அவ உள்ளார தூங்கிட்டு இருக்காமா. நீயும் அவ பக்கத்துல படுத்து கொஞ்ச நேரம் தூங்குவா. சரி ஜீவா. என்னடா உன் அப்பாக்காக காத்துட்டு இருக்கீங்களா 2 பேரும்? 2 பேரும் என்ன தூங்காமலே இருக்கீங்க? மணி 11:55. உன் அப்பா இந்நேரத்துக்குலாம் வரமாட்டாரா? பேசாம படுத்து 2 பேரும் தூங்குறீங்களாடா? எனக்கும் தூக்கமா வருது, நானும் தூங்கணும். தயவு செஞ்சு 2 பேரும் தூங்குறீங்களா? காலையில அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குடா. நீயும் பாப்பாவும் தூங்கினா தானே என்னால தூங்க முடியும், என்னால காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்க முடியும். அம்மாவுக்கு காலையில கொஞ்சம் வேலை இருக்கு. 2 பேரும் தூங்குங்க. என் செல்லோல, என் தங்கம், என் வயிறோல 2 பேரும் தூங்குங்க. எவ்வளவு நேரம் தொட்டியில ஆட்டுறதுனா? நானும் தொட்டியில ரொம்ப நேரமா ஆட்டிட்டு இருக்கேன்டா. ஆனா 2 பேரும் தூங்குற பாட்ட காணோம்டா. இன்னும் முழிச்சு வச்சுட்டு உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கீங்க. எப்படி தூங்குற ஐடியா இருக்கா 2 பேத்துக்கும்? என்ன கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. இந்நேரத்துக்கு யாரு வந்திருப்பா? ஐயோ பயமா இருக்கே. யாரு? அன்பு வந்திருக்கேன். அப்பா வந்துட்டாரா? நான் திறந்துட்டு போறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க உங்க அப்பா கிட்ட. நான் வெயிட் பண்றேன். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் வரேன். புரிஞ்சுச்சா? பாருங்க, பேசுங்க. பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஆசையை வச்சிருப்பீங்களா? பாருங்க, வரேன். ஹே குட்டி, 2 பேரும் என்ன தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் எப்படா தூங்கலான்னு ஐடியா? நீங்க 2 பேரும் தூங்கினா தானே உன் அம்மா தூங்குவாங்க. என்ன தூங்காம இருக்கீங்க? அப்பாவை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல, அதுதான் தூங்காம இருந்தீங்களா? நான் வந்த உடனே உன் அம்மாவையும் காணும். கதவை திறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஃபேஸ கூட என்னால பார்க்க முடியலடா. எப்போதுமே ஒளிஞ்சிருந்துதான் பார்க்கணும் போல. சரி, என்னமோ இருந்துட்டு போட்டோம். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க, உங்க அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இது போதும்டா எனக்கு. அம்மாவை எந்த தொந்தரவும் பண்ணாம தூங்கிருங்க. அம்மாவும் தூங்கணும்ல, தூங்குனா தானே அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் அப்பா சொல்றேன், 2 பேரும் நல்லா தூங்குங்க. அப்பா கரையில வந்து பாக்குறேன். அப்பா ஒரு விஷயத்துக்காக தான்டா வந்தேன். நாளைக்கு உன் அம்மா அப்பாவுக்கு ஆனிவர்சரிடா. ஆனிவர்சரினாலே என்னன்னு புரியாதுல்ல உங்களுக்கு? எப்படி புரியும்? இப்பதானே பிறந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, உன் அப்பா உன் அம்மா கழுத்துல தாலி கட்டின நாள்ரா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுதான். எனக்கும் அம்மாவுக்கும் ஆனிவர்சரி. வருஷம் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இந்த வருஷம் என்ன காரணம் என்ன எதுவுமே தெரியாம பிரிஞ்சிருக்கோம் நானும் அம்மாவும். ஆனா என்னைக்குமே உங்களையும் என்னையும் பிரிக்கவே மாட்டா. அவகிட்ட இருந்தும் என்ன பிரிக்க மாட்டா. எப்படி பிரிச்சான்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணும்னா அவன் அம்மா கூட இருந்துட்டு, ஆனா என்னால இருக்க முடியல. உன் அம்மாவை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியலடா. அவ்வளவு வலிக்குது, அவ்வளவு கஷ்டமா இருக்குடா. எப்போ அம்மா அந்த வீட்டுக்கு வருவான் அப்படின்னு ஆசையா இருக்குடா. நாளைக்கு ஆனிவர்சரி, அவன் ஞாபகம் வச்சிருப்பா. ஆனா எனக்கு விஷ் பண்ணுவா, எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவ யோசிக்கல, யோசிச்சிருக்கவும் மாட்டா. இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எப்படி யோசிப்பா? அரே, நான் என்னைக்குமே உன் அம்மாவை மறந்துட மாட்டேன்டா. அம்மாக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உன் அம்மா என்னை விட்டுட்டு சீக்கிரம் போயிட மாட்டான்னு நம்புறேன். உன் அம்மா மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு அவ மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குடா. இன்னும் 2-3 நாள்ல என் கூட வந்து சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். என்னென்ன பேசுறதுல புரியுதா? புரிஞ்சு சார் பேசிட்டு இருக்கீங்களா? பாரு, என் கஷ்டம் உனக்கு கூட புரியுதோ அம்மாவுக்கு புரியல. எவ்வளவு புலம்புற, இப்பவாது முன்னாடி வந்தாலா பாத்தியா? வரமாட்டா. ஏன் என் மூஞ்ச பாக்குறது கூட அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு காரணமோ என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியலடா. ஆனா நானும் அம்மாவும் அவ்வளவு விரும்பி இருக்கோம்டா. அவ்வளவு விரும்பிதான் நாங்க கல்யாணம் பண்ணோம். ஆனா என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு சுத்தமா தெரியல. எதனால அவ பிரிஞ்சு வந்து இந்த வீட்டுல இருக்கா? இந்த வீடு முதல்ல அவ கைக்கு எப்படி வந்துச்சு? இது எதுவுமே எனக்கு தெரியல. இந்த வீடு என் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கதான் வச்சிருந்தாங்க. உன் பாட்டி தாத்தா எல்லாத்தையும் துரத்தி விட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப இந்த வீட்டுல சௌமியா இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இந்த வீடு அவளுக்கு வந்துச்சு? இது ஸ்னேகா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் மறந்து போயிடுறேன்டா. அப்பா எல்லாத்தையும் மறக்கிற உன் அம்மாவை தவிரடா. உன் அம்மாவை என்னைக்குமே இந்த மைண்ட்ல இருந்து விளக்க முடியாதுடா. என்னைக்குமே இந்த மைண்ட்ல உன் அம்மா இருந்துட்டே தான் இருப்பா. நீங்க 2 பேரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது எப்படி கண்ணை உருட்டி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் நாளைக்கு ஆனிவர்சரி நானும் அம்மாவும் ஒன்னா இல்லைன்றதுதான்டா வருத்தமா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன் அம்மா இந்நேரம் என் கூட இருந்திருக்கணும்னு. அப்பா கிட்ட தூக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. அப்பா பாரு தூக்கிட்டேன். 2 பேரும் நல்லா சிரிக்கிறீங்களே. இங்க பாருங்க. இதே மாதிரி எப்போதும் அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும் நீங்க 2 பேரும், சரியா? உன் அம்மா அப்பதான் கஷ்டப்பட மாட்டான். உன் அம்மா கூட சந்தோஷமா இருங்க. உன் அம்மாக்காக இங்க ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போறேன். உன் அம்மா பாப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா பார்த்தா சந்தோஷம். பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கே எடுத்து பார்க்கணும்னு தோணும் போது பாப்பா. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்து இதை நாங்க செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பிரிஞ்சிருக்கோம். ஆனிவர்சரி எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அம்மா என் கூட இருந்திருந்தா இன்னும் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். என் 2 குழந்தைங்களோட உங்க அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா அதான் எனக்கு கொடுத்து வைக்கல போலடா. என் 2 குழந்தைங்க என் கூட இருக்கிற அந்த சந்தோஷம் போதும். சௌமியா வந்து சேர்ந்துருவா. அந்த சந்தோஷமா எனக்கு வந்துடும் சீக்கிரமா. உன் அம்மா இல்லாம உன் அப்பா இல்லவே இல்லடா. உன் அம்மா இருக்கிற இடத்துலதான் உன் அப்பா இருக்கணும்னு நான் எப்போதும் யோசிப்பேன். ஆனா இப்போ உன் அம்மா இருக்கிற பக்கத்துல கூட என்னால போக முடியல.
அந்த அளவுக்கு நாங்க தூரம் ஆயிட்டோம்ல. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. ஆனா எல்லாமே நல்லபடியா முடியணும்னு மட்டும் எனக்கு நல்லா தோணுது. நானும் அம்மாவும் திரும்பி சந்தோஷமா இருக்கணும். அந்த நாட்கள் வராதான் நீங்கிற வரணும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு இங்க கிஃப்ட் வச்சுட்டு போறேன், நீங்களும் தூங்குங்க. நல்லா தூங்கணும் 2 பேரும். நைட்ல அழுக கூடாது. அப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. என் பொண்டாட்டி நீங்க 2 பேர் தாண்டா பாத்துக்கணும். பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, அப்பா வரேன், பாய். இது இங்கே இருக்கட்டும். அம்மா வந்து எடுத்து பாப்பான்னு நம்புறேன். அதான் சந்தோஷம். நான் வரேன். பாய்டா, பாய் தங்கோ. நான் வீட்டை விட்டு கிளம்ப போறேன். பதிலே வராது போல. என்னடா உன் அப்பா கிட்ட பேசிட்டீங்களா 2 பேரும்? கீஸ்னாவது பேசியிருப்பீங்களே, இல்லைன்னா உன் அப்பா வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. அவ்வளவுதான், உன் அப்பா போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் தூங்குங்க, நானும் தூங்கணும். இது என்ன கிஃப்ட்? ஓ, நாளைக்கு எனக்கும் அன்புக்கும் ஆனிவர்சரி இல்ல, அதுக்காக தான் அன்பு கொண்டு வந்து கிஃப்ட் வச்சிருக்கானா? என்னடா உன் அப்பா உள்ளார வச்சுட்டு போயிருக்காரு? என்ன வச்சிருக்காரோ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஆனிவர்சரி ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன் அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கு போல. நாளைக்கு உன் அப்பாவுக்கும் உன் அம்மாவுக்கும் கல்யாண நாள் தெரியுமா? அப்படின்னா என்னன்னே தெரியாதுல. வேற ஒண்ணும் இல்ல, உன் அப்பா உன் அம்மா கையில தாலி கட்டின நாள், அதுதான் கல்யாண நாள், ஆனிவர்சரி. பிரிச்சு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. என்ன ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு துண்டு எடுத்தா கிஃப்ட் எல்லாம் இருக்கும்லார. ஒருவேளை சௌமியா தான் வாங்கி வச்சிருப்பாளோ. பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த கிஃப்ட் இங்க இருக்குமா? நமக்காக அவன் முன்னாடியே வாங்கி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைம்ல அவளுக்கு தோணி இருக்காதுல நம்ம பிரிஞ்சு போயிருவோன்னு. அப்படி தோணிருந்தா இந்த கிஃப்ட் கூட வாங்கியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படி சௌமியா என்னை விட்டு போகணும்னு உனக்கு தோணுச்சு? நீ இல்லாம நான் எப்படி இருந்துருவேன் நீ யோசிச்சுன்னு எனக்கு தெரியல சௌமியா. ஆனா நீ இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கடக்கிறதுக்கு அவ்வளவு வலிக்குது. மனசு பூரா பாரமா இருக்கு சௌமியா. ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு சௌமியா. நீ இல்லாம என்னால சுத்தமா ஒவ்வொரு நிமிஷமும் இருக்க முடியல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. என் ஃபேஸ பாக்குறது கூட உனக்கு விருப்பம் இல்லையா? என்னைய பார்க்க கூடாதுன்னு நீ நினைச்சிட்டியா சௌமியா? அந்த அளவுக்கு உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேனா? 2 பேரும் பிரிய மாட்டோம், கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்லாம் யோசிச்சேன் தெரியுமா? ஆனா இப்படி ஒரு நாள் நம்ம லைஃப்குள்ள வரும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சௌமியா. நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருப்போம்னா நான் யோசிக்கவே இல்லை சௌமியா. நான் அவ்வளவு விரும்புற சௌமியா. நான் இது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பிரிஞ்சு போனேன்? இப்ப ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறேன், என்னை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. பிரிஞ்சு போயிட்டேன், ஆனா என்னை பார்க்க கூடாதுன்னு வேற நினைச்சிட்டியா சௌமியா? நீ எனக்கு புரியல. நீ தான் என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்ன. ஆனா ஏதாவது ஒரு நேரத்துலயாவது என்ன பார்க்கலாம்ல. அப்படி பார்க்கறது கூட எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சா? அவ்வளவு வேண்டாதவன் ஆயிட்டேனா சௌமியானா? இல்ல உனக்கு பிடிக்காத புருஷனா மாறிட்டேனா? இது எதுவுமே எனக்கு தெரியல சௌமியா. ஆனா ஒன்னு சௌமியா, நீ வந்து சேர்ந்துருவேன்னு அவ்வளவு நம்பிக்கையில இருக்கேன். அதை மட்டும் உடைச்சிடாத சௌமியா. என்னைக்குமே நீ வந்து என் கூட சேருவேன்னு நம்புற சௌமியா. என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இந்த குடும்பமே அதான் நினைச்சிட்டு இருக்கு. அவங்களாவது உன் கூட வந்து இருக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. நீ அதுக்கும் விடல. ஏனே தெரியல. தனியா இருக்கணும்னு சொல்ற சௌமியா. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு கூட என்னால யோசிக்க முடியல சௌமியா. சரி, உன்னோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதான் சௌமியா, கொஞ்ச நாள் தனிமையில இருப்ப, கண்டிப்பா வந்துருவேன்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நாள் அங்க இருக்கும்போது நிம்மதியா இருப்பியோ என்னமோ. ஆனா இங்க என்னால நிம்மதியா இருக்க முடியல சௌமியா. ஒவ்வொரு நைட் வரும்போது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீ இல்லாம எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட வராது போல சௌமியா. உன்னை பார்த்துட்டே உன்னை ரசிச்சுட்டே தூங்கினாதான் எனக்கு நிம்மதி. அட்லீஸ்ட் உன்னை பார்த்தாவது போதும் இருக்கு சௌமியா. ஆனா உன்னை பார்க்கறது கூட எனக்கு கொடுத்து வைக்கல பாரு. எவ்வளவோ பிரச்சனையை கடந்து வந்திருக்கோம். இந்த பிரச்சனையும் நீயும் நானும் கடந்து வருவோம் நான் யோசிக்கிற சௌமியா. கடந்து வருவோம் நம்பிக்கை இருக்கு சௌமியா. எல்லா பிரச்சனையும் முடிச்சு நீயும் நானும் சந்தோஷமா திரும்பி அதே மாதிரி வாழுவோம்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு பிரிவு நல்லதாவே முடியணும். இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் வந்துடக்கூடாது சௌமியா. உனக்காக நான், எனக்காக நீ எப்போதும் வாழணும் சௌமியா. இது மட்டும் தான் எனக்கு வேணும். இந்த ஆனிவர்சரியில கேட்டுக்கிற ஒரே விஷயம், உனக்கு நான், எனக்கு நீ வாழணும். 2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னாவே சாகணும். என்ன கிஃப்ட்னு பாப்போம் சௌமியா. என்ன தெரியுது? இப்படி ஒரு அழகான கிஃப்ட் எனக்காக வச்சுட்டு போயிருக்கியா? இப்படியெல்லாம் யோசிச்ச நீ என்னை விட்டு எப்படி சௌமியா உனக்கு பிரியணும்னு யோசிச்சா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சௌமியா எனக்கு. இதை பிரிச்சு பார்த்தோன்னே நீ என் கூட இருக்க மாதிரி தோணுது சௌமியா. அன்பு, எனக்காக இந்த கிஃப்ட் செஞ்சியாடா? நீயோட பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கிஃப்ட் எனக்காக செஞ்சியா அன்பு? எனக்காக வராது. ரொம்ப நல்லா இருக்கு அன்பு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அன்பு. எனக்கு தெரியலடா, அவ்வளவு கண்ணீர் வருது அன்பு எனக்குள்ள இருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அன்பு. எனக்காக இப்ப நீ கிஃப்ட் தருவே நான் யோசிச்சு கூட பார்க்கலடா. ஆனா எனக்காக கொடுத்துட்டு போயிருக்க அன்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அன்பு. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிற உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிற பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். வலியே
நான் சில கண்களால்